Dear students, I am Ravathi. 12th standard exercise 1.1 12th sum. Find the matrix A for which A into one matrix equal to another matrix. அதாவது A கூட பக்கத்தில் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது A மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது நார்மலாக வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து ஏ இன்வர்ஸ், அதாவது இதுக்கு நேம் கொடுத்து அதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதை இது கூட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்போது சொல்யூஷன் வாட் இஸ் த கிவன் ஏ இன்ட்டு 5 3 -1 -2 equal to 14 7 7 7. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கும் இந்த மேட்ரிக்ஸுக்கும் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ லெட் பி ஈக்குவல் டு 5 3 -1 -2. ஸோ சி ஈக்குவல் டு 14 7 7 7. ஓகே, இப்போது ஏ அண்ட் பி, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும், ஏபி ஈக்குவல் டு சி அப்படின்னு மாறும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், டேக் போத் சைட் மல்டிபிள் பை பி இன்வர்ஸ். அப்போது மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ் வி கெட். அப்போ என்ன ஆகும், ஏ இன்ட்டு பி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். அப்போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும், பி அண்ட் பி இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போது ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். இப்போது ஒரு ஐடென்டிட்டி கூட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணால் எகெயின் வி கெட் சேம் மேட்ரிக்ஸ். அப்போது ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். இப்போது பி இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சி மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் அவுட் த பி மேட்ரிக்ஸ். வாட் இஸ் பி? பி ஈக்குவல் டு 5 3 -1 -2. அப்போது பி இன்வர்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன, 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு ஹச் பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பியும் ஹச் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த பி இன்வர்ஸ் கூட சியை மல்டிபிள் பண்ணணும். அப்போது டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு 5 3 -1 -2. டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -10 + 3. ஸோ வி கெட் -7. 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தான் பி இன்வர்ஸே என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது எக்ஸிஸ்ட் ஆனால் தான் ஃபர்தராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது டேரெக்டாகவே நம்ம பி இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. த 1 பை -7 அட்ஜாயின்ட் பிங்கிறது 2/2 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயகனலாக இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அனதர் டயகனலுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போது 5 இங்கே வந்துடும், -2 அங்கே போயிடும். அப்போ -2 ஹியர் 5 +3 -3 ஆயிரும், -1 வந்து +1 ஆயிரும். ஆர் யூ கிளியர்? இப்போ 1 பை -7 -2 -3 1 5ங்கிறத என்னது, பி இன்வர்ஸ். இப்போ இந்த பி இன்வர்ஸை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி கூட மல்டிபிள் ஆகி வி கெட் ஏ. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். வாட் இஸ் சி? சி இஸ் 14 7 7 7. தென் பி இன்வர்ஸ் இன்ட்டு 1 பை -7 இன்ட்டு -2 -3 1 5. இப்போது இது வந்து ஒரு ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார் வரும்போது அதை பிஃபோரே எழுதிக்கலாம். இப்போ 1 பை -7 இன்ட்டு இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ 14 2s are -28. Then 7 1s are 7. Then 14 3s are 12, 12 1 and 42. அப்போ -42. Here 7 into +35. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோ எடுத்து இந்த காலம். அப்போ 7 2s are -14 + 7. Then 7 3s are -21. 7 5s are +35. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருந்தது வந்து ஏ ஈக்குவல் டு 1 பை -7 28 இதெல்லாம் கிடச்சிருந்தது. அப்போது -7
சிம்பிளிஃபை பண்ணும்போது 28ல் 7 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது -21. தென் 42ல் 35 மைனஸ் பண்ணால் -7. 14ல் 7 மைனஸ் பண்ணால் -7. தென் 21ல் 35 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 14 கிடைக்கும், அதாவது +14. ஓகே, இப்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக இருக்கும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ஆக இருக்குது அப்படின்னா இந்த ஈச் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய 7 நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம், டேக் இட் அவுட். அப்போது 7 வெளியே எடுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற 7 கூட அது கேன்சல் ஆகிடும். ஓகே, தென் இதுலேருந்து 7 வெளியே எடுக்கும்போது இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 7s தான் 21. ஸோ -3 பேலன்ஸ் இருக்கும். இங்கே 7 வெளியே எடுக்கும்போது -1 தான் இருக்கும். இங்கேயும் -1, இங்கே +2. அது கிளியர்? நான் இந்த 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் தான் இருக்கும், வெளியே -1 மட்டும் இருக்கும். தென் மேட்ரிக்ஸ் வந்து -3 -1 -1 and 2ங்கும் போது இந்த மைனஸை நம்ம வெளியே வச்சுக்க முடியாது. என்ன பண்ணிடலாம்? உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போது +3 +1 +1 தென் -2. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற A மேட்ரிக்ஸ். இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.